தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து நாளை மாலை ரோட் ஷோ சென்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முதலமைச்சர் விஜய். ஜோசப் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி நடைபெற உரிய ஏற்பாடுகள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கூப்பா கிருஷ்ணன் திருச்சியில் பேட்டி. விமான நிலையத்தில் இறங்குகின்ற காலை வைக்கின்ற இடமே திருச்சி கிழக்கு தொகுதி. அவர் அங்கே இருந்து கல்லூரி மைதானத்திற்கு வருகின்ற வரையிலும், கல்லூரி மைதானம் இருப்பதும் திரும்பி போவதும் எல்லாமே திருச்சி கிழக்கு தொகுதி. பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. தவேகாவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தந்திருந்தால் துணை முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா? தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுவிலக்கு துறையில் அரசுக்கு களங்கம் விளைவிப்போருக்கு யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை. பொள்ளாச்சி அருகே கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை. என்னோட துறையில யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ, என் துறையில தளபதி மாண்புமிகு முதலமைச்சரோட பெயருக்கும் அந்த அரசுக்கும் கண்ணியம் குறைவுபடியா செயல்படுறாங்களோ அவங்க மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை. கோவையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு. வீரர் வீராங்கனைகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் உறுதி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே கல்குவாரிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் திடீர் ஆய்வு. கல்குவாரிகளிலிருந்து விதிமீறல்கள் புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை என்றும் எச்சரிக்கை. டெட்டனேட்டர் சொல்ல தெரிஞ்ச இந்த நக்கலிங்க வேணாம் தம்பி, நக்கலிங்க வேணாம். சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கலிங்க எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன வயசு இருக்கு? 20. எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உன் வயசை தாண்டி தான் வந்துருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். எத்தனை பேர்கிட்ட நக்கெல்லாம் நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது, படிக்க தெரியாதா? எல்லாம் வேணுங்கன்னா வச்சுக்கோ. புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். பெண்களுடன் இணைந்து கும்மியடித்து நடனமாடி மகிழ்ச்சி. கோவை சிறுமி பாலியல் வழக்கில் கைதானவர் மீது தாக்குதல் நடத்தியதாக 5 கைதிகள் மீது வழக்கு பதிவு. கைதிகள் சாப்பிடும் அலுமினிய தட்டை மடக்கி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 4 பிரிவுகளில் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆட்சியராக பதவியேற்ற வந்தனா கார்க் முன்னாள் ஆட்சியரை பார்த்து எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று கூறியதால் சலசலப்பு. நீங்க பேஸ் மறந்துருப்பீங்க. ஐ திங்க் நீங்க பட்டாவரம்.
வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்களிடம் 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள் திருட்டு. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிறுவனை பிடித்த பொதுமக்கள். சென்னை பெசன் மின்மயானத்தில் நடிகர் அஜித்குமாரின் தாயாரின் உடல் தகனம். தாயாரின் உடலை தோளில் சுமந்து சென்று இறுதிச் சடங்குகளை செய்த நடிகர் அஜித்குமார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினியின் உடலுக்கு சீமான் அஞ்சலி. நடிகர்கள் பார்த்திபன், எஸ்.ஜே. சூர்யா, தயாரிப்பாளர் கலைப்புழு தானு உள்ளிட்ட திரை உலகினர் அஞ்சலி செலுத்தினர். கர்நாடக எல்லையை ஒட்டிய தூசுவாடி பகுதியில் பேரணியாக சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து திருவாரூரில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக பிரதிநிதிகள் பங்கேற்று கண்டன முழக்கம். கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். கோடை சீசனின் இறுதி வார விடுமுறை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். வார இறுதி நாளை ஒட்டி திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் காலை முதலே குடும்பத்துடன் ஆனந்த குளியல். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மழையிலும் பயணம் செய்யும் வகையில் 6 பேர் பயணிக்கும் மிதி படகுகள் அறிமுகம். ஆர்வத்துடன் படகு சவாரி செய்து மகிழும் சுற்றுலா பயணிகள். புதுச்சேரியில் வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு மக்களின் பிரதிநிதிகளுக்கான தேர்தல். புதுச்சேரி, சென்னை, காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நடந்த தொடர் அரிவாள் வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக தேடப்பட்ட ஐயப்பன் கைது. காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவலர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை இல்லாததால் வறட்சி. நிலத்திலேயே பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயி.